நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவருடைய இது வரைக்கும் வந்த கூட்டங்கள்ல அது ஆதவர்ஜுனாவே அதை வந்து பாத்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்றாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இளைஞர்கள். யாராவது அம்மா சோபா வயசுக்கு யாராவது அங்க வந்து பாத்தீங்கன்னா காத்திருந்தாங்களா விஜய்க்காக? இல்ல அப்பா எஸ்ஏசி வயசுக்கு யாராவது வந்து ஒரு தாடி வச்சு நரைச்ச முடியோட வந்து விஜய்க்காக இல்ல காத்திருந்தாங்களா? சிலர் அந்த மாதிரி காத்திருந்து பேசணுங்களும் நாங்க ரஜினின்ட்டாங்க பட்டு வேகமா. நோ கமெண்ட்ஸ். நான் அதை சொல்ல விரும்பல. பாத்தீங்களா அது? அதுதான் நான் சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? அங்க வந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரசிகர்களா இருக்கிறாங்க. இன்னும் வந்து மாறல. விஜய் கிட்டயே அந்த இன்னும் அந்த கூச்சம் போகல. நீங்க ஒரு நடிகன் 35 வருஷமா வந்து ஒரு 30 வருஷமா நீ நடிகனா இருக்கிற. இந்நேரம் ஒரு மீடியால உட்காந்து வந்து நீ கால் மேல கால் போடு, இல்ல காலை கீழே இறக்கி வை. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி கால் மேல கால் போட்டு பேசலாம். இல்ல வந்து சேகோர மாதிரி காலை மடக்கி வச்சு பேசலாம். பேச வேண்டியதானே? வாங்க மாதேஷ் உட்காந்து பேசலாம். நீங்க என்ன கேள்வியோ கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு அந்த தயக்கம்? சொல்லுங்க. அப்போ உங்ககிட்ட இன்னும் அந்த கூச்சம் போல. இன்னும் நீங்க நடிகராவே ஒரு காரணம். அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டியது, ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு கண்ணாடியில போய் நின்னு நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோமா? பாருங்களேன் சிலதெல்லாம் வந்து ட்ரோல் ஆகிறதெல்லாம் பாருங்க. அவர் போட்டோ வச்சுட்டு பின்னாடி வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு நம்ம போட்டு ஏதோ ஒரு பேரை போட்டு சிஎம்னு போட்டு இதெல்லாம் சிறுபுலத்தனமா இல்ல? இங்க ஆண்ட கட்சிகளே வந்து அவஸ்தைப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 35 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கும் அதான் நிலைமை.